மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி எப்படி தேர்தலை சந்திக்கப் போகிறது, தொகுதி பங்கீடு குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று மம்தா பானர்ஜி அறிவித்துள்ள நிலையில் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும், அத்தனை மக்களவை தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பு ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன காரணத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த தனித்து போட்டியிட முடிவிற்கு? விரிவான தகவல்கள் ராஜா. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு அங்கம் வகிக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஆட்சி அமைத்து மேலும் இவர்களும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். பஞ்சாபை பொறுத்தவரை ஏற்கனவே அது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்தது. ஆம் ஆத்மி கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஏற்கனவே அங்கே உள்ள மாநிலத்தில் உள்ள காங்கிரசும் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இடையே ஒரு மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணிகள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது அங்கு உள்ள அந்த மாநிலத்தில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டாம், தொகுதி பங்கீட்டில் ஈடுபட வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார்கள். தற்போது பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் ஏற்கனவே கடந்த ஒரு வாரம் காலமாகவே நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என்று அவர் கூறி வந்த நிலையில் மீண்டும் இதை தெளிவுபடுத்துகிறார். மம்தா பானர்ஜி அங்கே மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுகிறார் என அறிவித்ததாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இங்கேயும் அதே போல்தான் இங்கே காங்கிரஸை வைத்து ஒன்றும் இல்லவில்லை, நாங்கள் 13 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டதாகவும் எங்களுக்கு இந்த முறை நாங்கள் 13 தொகுதியிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம், தனித்து போட்டியிடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் இது இறுதியான முடிவா என்பது குறித்தெல்லாம் நம்மால் இப்பொழுது கூற முடியாது. ஏனால் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அடுத்த கட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட போவதாக மூத்த தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராகுல் காந்தியின் யாத்திரையில் திரிணாமுல் காங்கிரஸ் பங்கெடுத்தால் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது பஞ்சாபிலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவோம் மக்களவை தேர்தலில் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வியை தற்பொழுது இந்த அதிரடி அறிவிப்புகள் பெரிதாக்கி இருக்கின்றன என்றே சொல்லலாம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.